Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி HDFC பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலராக வந்து 0.5% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் SGX நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பனாக இருக்குது, கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து SGX நிஃப்டியும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா SGX நிஃப்டியில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நான் வந்து ஒரு மந்த்லிலேருந்து நான் டே சார்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை, ஒரு சப்போர்ட் மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து 2 டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த ஹையிலேருந்து இதுக்குள்ளே வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் இருக்குது. இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 0.886 வந்து டச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கிருந்து இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்குது, அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்டும் இருக்குது. இந்த இடத்துல கிளியராக கட்டாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஆஸ்பெக்ட். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன், இந்த ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல போகிறது 4th டச். அப்போ வந்து இன்னைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் டே சார்ட்டில் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு செல்லிங் பேட்டர்னாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் இந்த லோயர் லோ போயிட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்விங் வந்து எங்கேயுமே சப்போர்ட் எடுக்கலை. ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லப்போனால் இந்த ஸ்விங் வந்து எங்கேயுமே சப்போர்ட் எடுக்காதனால இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே, இந்த மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஒரு 50% போயிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூஷனாக சப்போஸ் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட இது ஃபஸ்ட்டு டச். ஓகேங்களா, இது செகண்ட் டச், இது தேர்ட் டச், அப்போ வர்றது 4th டச் தான். அப்போ இது பிரேக் அவுட் ஆகணும்னா அப்படின்னா கண்டிப்பாக ரீடேஸ்மெண்ட் ஆகி தான் பிரேக் அவுட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் வந்து ஒரு லோயர் லோ கீழே போக ஆரம்பிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோயர் லோ மறுபடியும் வந்து ஒரு லோயர் லோ தான் வச்சுருக்கு. அப்போ இந்த ஹைங்கிறது கன்ஃபார்மாக போகக்கூடாது. ட்ரெண்ட் அனலைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ கீழே இறங்கணும் அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே ஏதோ ஒரு லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டே சார்ட்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இந்த ஜோனுக்குள்ளே திரும்பறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போஸ் ஜோன்லேருந்து திரும்புது அப்படின்னா இந்த ஸ்விங்லேருந்து ஃபிபனாச்சி எடுத்தோம்னா 38% மினிமம் டார்கெட். ஓகே, இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே வரலாம். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல்லேருந்து பிரேக் அவுட்டுக்காக நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த லெவலில் பிரேக் அவுட்டுக்காக எதிர்பார்க்கறதுனால நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேமில் என்ன விஷயம் நடந்துகிட்ருக்குன்னு நம்ம பார்க்கணும். இன்னும் வந்து ஒரு 1 hour சார்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 hour சார்ட்டில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஒன்று 4 hours சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 4 hours கொஞ்சம் கிளியராக தெரியும் நம்மளுக்கு.
இந்த 4 ஹவர்ஸில் என்னென்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இந்த ஜோனுக்குள்ளே. ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் எடுத்ததெல்லாம். அப்போ இந்த ஜோனில் வந்து என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் நான் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வந்து நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துட்றேன். ஏன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸில் இருக்குது, ஒரு க்ரீன் கலர் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 2 ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து திரும்பறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஒன்று இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம். இப்போ இந்த ஜோனுக்குள்ளே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொரு கம்மியான டைம் ஃப்ரேம் பார்த்தாலும் கூட மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியுது ஒரு மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஹையர் ஹை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹையில் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெண்டு ஒரு ரைசிங் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட்க்கு வர ஆரம்பிக்கும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணுது, இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு 17,830 பிரேக் பண்ணுதுன்னா அப்போ டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால சப்போஸ் இந்த இடத்துலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 17,800 பிரேக் பண்ணணும் கீழே இறங்குறதுக்கு. சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,900க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டே சார்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சிங்கப்பூர் நிஃப்டியில் ட்ரெண்ட் லைன் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஆனால் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு சொல்லப்போனால். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக 0.886க்கு உள்ளே இருக்குது, மேலே இருக்குது சொல்லப்போனால். இப்போ இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால எப்போ எனக்கு சைட்வேஸ் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஜோன்லேருந்து எப்போ சைட்வேஸ் ஆகுதோ அந்த சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டில் பிரேக் பண்ணும் பொழுது கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைம் மார்க்கெட் வந்து சிங்கப்பூர் நிஃப்டியில் இருக்கிற மாதிரியே தான் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்விங்கோட ஹையர் ஹைக் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணால் தான் ஓவரால் ட்ரெண்டு வந்து சேஞ்சபிள் ஆகும். இப்போ இந்த ஸ்விங்குக்குள்ளே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஃபிபனாச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே சார்ட்டில் சப்போஸ் இந்த இடத்துல இருந்து திரும்புது அப்படின்னா குறைஞ்சது இந்த வேல்யூக்கு வரணும், மார்க்கெட் இந்த லெவல் வரைக்குமே வரணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 900 பாயிண்ட் 1000 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டியில் சொல்ல போனால். இதே மாதிரி தான் சிங்கப்பூர் நிஃப்டிலையும் சேமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் இல்லை HDFC பேங்க்கும் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டியில் என்ன இருக்குன்னா டிமாண்ட் ஜோனில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் ஜோன் ஆஸ்பெக்டில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ரொம்ப வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த ஜோன் மேலேயே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு லோயர் லோ தான். உங்களுக்கு இந்த ஸ்விங்கில் வந்து கீழே ஃபஸ்ட்டு ஒரு டச்சு, இங்கே ஒரு டச்சு, 2 ஆச்சு. அதே மாதிரி இங்கே ஒன்று மொத்தம் 2 கீழே 2 மேலே 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து டிமாண்ட் ஜோன் சொல்லுவோம். இந்த ஹையை இன்றைக்கி பிரேக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் டே சார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்
இங்கே ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஹார்மோனிக், ஓவரால் ஹார்மோனிக் சொல்லுவாங்க அதை. இப்போ இந்த இடத்துல வந்து 2 ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இருக்கிறனால, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறனால உங்களுக்கு ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லோயஸ்ட் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒரு 4 ஹவர்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கேண்டில் இந்த இடத்துல வச்சுருக்கு அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஒரு என்ன கேண்டில் அது, ஒரு ஃபுல் பாடி உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷரான கேண்டில் தான் இந்த இடத்துல வச்சுருக்கு. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகக்கூடிய கேண்டில் தான் ரெசிஸ்டன்ஸ் மேலே வச்சுருக்கு. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து கீழே ஓப்பன் லோ சேமாக இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து விக்கு வந்து ஒரு குயிக்காக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு 50% இந்த பாடியில் 50% கீழே இறங்கி க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் க்ளோஸ் வச்சுருக்கான். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போனாலும் பெரிய லெவலில் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மறுபடியும் வந்து நேற்றத்தோட லோவை பிரேக் பண்ணுது, இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் இதில். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 மினிட் சார்ட் நான் வச்சுக்கிறேன். 15 மினிட் சார்ட்டில் நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட், இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்ஸ், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இந்த லோவை எப்போ பிரேக் பண்ணுதோ மார்க்கெட்டு மறுபடியும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த லோ உங்களுக்கு கிளியராக சொல்ல போனால் இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரலாம். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கிளியர் கட்டான ஃபால் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 130 பாயிண்ட் 140 பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து HDFC பேங்க் நம்ம பார்க்கலாம். HDFC பேங்க்கில் நான் வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட் நான் வச்சுக்கிறேன். மந்த்லி சார்ட்டில் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல சப்போர்ட். ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டே சார்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டே சார்ட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் இருக்குது. டிமாண்ட் ஜோனை பிரேக் போட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதே தான் இப்போ நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ அதனால பேங்க் நிஃப்டியும் HDFC பேங்க்கையும் டவுன் ட்ரெண்டில் போனால் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டிங்கிறது லோயர் லோ பிரேக் பண்ணி நம்மளோட டார்கெட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுமே ஒரே டைரெக்ஷன் டவுன் ட்ரெண்டில் காமிச்சா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்று வந்து அப் ட்ரெண்டும் ஒன்று வந்து டவுன் ட்ரெண்டு காமிச்சா நீங்கள் ட்ரேடு வந்து குயிட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் காமிக்கும் போது ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வின்னிங் பர்சன்டேஜுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.